उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्. Hey. மச்சி செம்ம சாங் இல்ல, வைப் அப்படியே சும்மா திரிக்க விடுது. தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோவே சும்மா தெரின்னு தெரிக்க விட்டுருணும் என்ன? ஏ ஹனி, ஒரு கால் பண்ணடி, பேலன்ஸ் இல்ல. 9841 765 897. இது என்ன ஆள் நம்பரா? ஏன் ஆட்டைய போடுறதுக்கா? இது என் பெஸ்டி நம்பர்டி. பெஸ்டினா அம்மா அப்பா லவ்வரு ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் மேல தானே? என்ன இப்படி பண்றா? ஆளை பத்தி பேசினா மட்டும் அசால்ட்டா எடுத்துக்கிறா, பெஸ்டியை பத்தி பேசினா மட்டும் ஓவரா பில்டப் தராளே. ஹலோ டே மோகன், மித்ரா உங்ககிட்ட பேசணுமாடா? மித்ராவா? யாரு? ஹலோ. ஓ சாரி. ஹலோ. கட் ஆயிடுச்சு. யாரா தெரிலடா, ஏதோ பொண்ணு குரல் மாதிரி இருக்கு. என்னது பொண்ணா? பொண்ணா குட்ரா. பொண்ணா? டேய் ஏன் குட்ரா. வாடா. ஏய், நான் ராங் நம்பர் போட்டுட்டேன், நீயே போட்டு பேசிக்கோ. டேய், எங்கடா போன? 2 நாளா ஆளே காணோம். அதுக்கு தான் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது. இன்ஷர்ட் பண்ண தெரியாத உனக்கெல்லாம் இன்ஸ்டாவாடா? இப்பெல்லாம் ஹீரோ எல்லாம் இன்சர்ட் பண்றது இல்ல பேபி. ஹீரோ, உங்க இன்ஸ்டா ஐடி என்ன? பிராண்டட் பாய். பாருடி, இப்பெல்லாம் புள்ளிங்க பிராண்ட பத்தி பேசுது. ஏய் மச்சீஸ், சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நீயே இப்ப நல்லா இல்லாம இருக்க. மச்சான், இனிமே நீ அழகுதான்டா. हमला साजी के टफ கொடுத்துருவே. அடி வா, இன்னைக்கு லம்பா ஒரு அமௌண்ட் ஆட்டி போட்ட வேண்டியதான். நம்ம காட்டுல செம்ம மனதான் போல. மச்சான் ப்ளீஸ்டா, உன் அழகு கொஞ்சம் அழைச்சிட்டு வந்துடுறியா? வராம பிடிச்சவனுங்களா இருக்காங்க. முதல்ல நமக்கு சுத்தி போகணும். மாமே, உனக்கு ராங் கால் வந்துச்சுல? ஆமா. அந்த நம்பர் கூட. டேய், அது அப்பவே டெலிட் பண்ணிட்டேன்டா.
நீ தான் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணி இப்படி ஏகப்பட்ட பேரை கரெக்ட் பண்ணியிருப்பியே, அதுவே போதும்டா உனக்கு. அதெல்லாம் ஒரு கலடா மாப்பிள்ள. அடபட. மட்டிக்கினாரு ஒருத்தரு, மட்டிக்கினாரு ஒருத்தரு, அவர் காப்பாத்தணும் கத்தரு, அவரை காப்பாத்தணும் கத்தரு. ஹாய். சாரிங்க, நம்பர் மாத்தி டயல் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. உங்க டிபி சூப்பரா இருக்கே. தேங்க்யூ. உங்கள் நேம்? தேன்மொழி. அழகான சுவையான நேம். உங்க நேம் தெரிஞ்சுக்கலாமா? டிபியை பாருங்க. மௌனிதன். அமைதியான பெயர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபேஷன் ஷோ பார்க்குறேன். நீங்க சிங்கிளா? நீங்களும் சிங்கிள் தானே? ஆடையின்றி அலங்கழிந்த ஆதிகால மனிதன் ஆடைக்கு ஆசைப்பட்டதால் நமக்கு காண கிடைத்தது ஃபேஷன் ஷோ. ஓ, அமைதியானவனுக்கு கவிதை கூட வருமா? அமைதிக்கு பின் புயல் தான் வரணுமா? ஏன் கவிதை வரக்கூடாதா? அப்ப நீ கவிதை எழுதுறதுக்கு தான் ஃபேஷன் ஷோ பார்க்குற. அப்படியும் சொல்லலாம். இந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸில் பொண்ணுங்க நடந்து வர கேட்வாக் ஸ்டைல் இருக்கே, அதை பார்க்கறதே தனி அழகு தான். அடப்பாவி, உன்ன போய் நல்லவன் நினைச்ச பாரு. பேசாம நம்மளும் ஆதிகால மனுஷனாவே இருந்திருக்கலாம். ஆடைக்கு ஆசைப்பட்டு ஆபாசத்தை உருவாக்கிட்டானுங்கல்ல. ஆமால. மச்சி, மச்சான் எவனாவது சிக்கிட்டானா என்ன? கொஞ்ச நாளா நீயா சிரிக்கிற, மிட் நைட்டுக்கு மேல முழிச்சுக்கிட்டு இருக்க, புரண்டு புரண்டு வேற படுக்கிற, இதெல்லாம் சரியில்லையே. பாத்துடி, துகிலுரிச்சிட போறான். உசு பேத்தி விடுறதையும் வேலையாடி. ஹே, வீக்கெண்ட்ல நாம வேட்டையாடு விளையாடுன்னு டேட்டிங்கு அவுட்டிங்னு வெளியே போயிடுவோம். ஆனா இவ மட்டும் அப்படி இல்லை. அது தாண்டி எனக்கு டவுட்டே. இருடி, ஒரு நாள் நீயும் சிக்குவ, அப்போ உன்னை வச்சு செய்றேன். மா, வாங்கக்கா. சி, இது பொண்ணுங்க ரூம் தானா? இப்படி கலேஜா வச்சிருக்குதுங்க. கரமம், என்னத்த சொல்ல. மா, வீடு க்ளீன் பண்ண ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே, அதாம்மா வந்தேன். சரிங்கக்கா, நாளையிலேருந்து வந்துருங்க. கீ பக்கத்து வீட்டில் தான் இருக்கு. க்ளீன் பண்ணிட்டு கீ அங்கேயே கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்கம்மா. வாங்க பிராண்டட் பாய். இன்ஸ்டால உங்க ஸ்டோரி எல்லாம் பார்த்தேன். ஃபியூச்சர்ல பெரிய ரகட் பாயா வருவ போல. ஆமாண்டி, என் பெஸ்டி ரகடு பாய் தான். அவனுக்கு எல்லாம் உன்ன மாதிரி உமனா மூஞ்சி தான் பிடிச்சிருக்கு. என்ன பண்றது? இது பசங்க ரூம் மாதிரி இருக்கு, கேட்டு பார்ப்போம். வாங்கக்கா. தம்பி, கிளீனிங்க்கு ஏதாவது ஆள் வேணுமாப்பா? இது பசங்க ரூமு தானா? என்னக்கா, ஏதாச்சும் பொண்ணுங்க ரூம் போயிட்டு வரீங்களா என்ன? ஆமாம்ப்பா. நம்ம வீட்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுல எனக்கா தப்பு இருக்கு? அதுவும் சரிதான்ப்பா. நானும் காலையிலேருந்து வேலை தேடிட்டு இருக்கேன்ப்பா, வேலையே கிடைக்கலப்பா. சரி, வரேன்ப்பா. டேய், உன 2K கிட்ஸ் நினச்சா ஆன்டி லவராடா நீ?
வேலை கேட்டு போகிறாங்கடா. சிச்சி அதெல்லாம் இல்லடா, வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அதான். தம்பி, வாய்ஸை கேட்டு தான் பல பேர் வாழ்க்கையில் வழுக்கி விழுந்திருக்காங்க. யாரும் பார்த்துக்க. சரி சரி, அவங்கள வேலைக்கு சேர்த்தியா? ஷோ சிவா சிவா. ஓடி போ, உன்னை புது ஐடியில் வந்து கவனிச்சிக்கிறேன். என்னாச்சு இவளுக்கு? மித்ரா சொன்னது சரிதானோ? ஷவா, என்னடி செம்ம டயர்டா இருக்க போல? மார்னிங் உன் பெஸ்ட் கூட பைக்ல போகும்போதே நினைச்சேன் செம்ம என்ஜாய் போல. அட நீ வேறடி, டிடிஎஃப் போல பைக் ரைடரா இருப்பான்னு பார்த்தா ட்ரை சைக்கிள் ஓட்டுறவேன். சை, அப்போ ரொம்ப லாங் டிரைவ் தான் போல. எனக்காக காத்திருந்தமைக்கு நன்றி. அப்படியா? லவ்வை பற்றி ஏதாவது கவிதை எழுதியிருக்கியா? காவிய தமிழை கவிதையாக்கிய கவிஞனால் நான் உன்மேல் கொண்ட காதலை கவிதையாக்க அந்த காவிய தமிழில் வார்த்தைகளே இல்லை என்றான் இந்த காதல தினத்தில். இந்த கவிதை எனக்கா? இது உனக்கு மட்டும்தான். ஃபோன் பண்ணவா? அம்பிகாவதி, அமராவதி, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட்னு சொல்ல மாட்டியா? காதல்ல ஜெயிச்ச காதல் சொல்லாமே. அதான். அதுவும் சரிதான். இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ற? இருக்கிற லவ் சாங் எல்லாம் நீ ஆட்டில் அப்படியே ஹார்மோனியம் வாசிக்குது. டே ஜாக்கி, ஷட்ரம் மூடா. என்ன மச்சி, சைலண்ட் மேனா இருந்த நீ சவுண்டு மேனா மாறியாச்சு போல. பாட்டு ஆட்டம் கொண்டாட்டம்னு சும்மா கதை கட்டுது. என்னதான் பொண்ணுங்க வெக்கப்படுறது அழகுனாலும் பசங்க வெக்கப்படுறது சும்மா அல்டிமேட் தான் மாப்பு. மச்சி, அந்த ராங் நம்பரை ரைட் ஆக்கிட்டேன். ஐயோ ஏன்டா, ஏன் அவசரப்பட்டேடா? இங்க காதல் கீதை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மச்சி. மலரினும் மெல்லிய காமத்தை
களவாடுவது பேர் தான் காதல். ம். புரியுதா? ம். உன் கூட பேசி பேசி எனக்கும் கவிதை வந்துருச்சு. என் அனுபவத்தை சொல்கிற மச்சி. அதுக்கெல்லாம் காசு தான் வேணுமே தவிர காதல் இல்லை. ம்ஹும். நீ வேணா பாரு, அவளே உங்ககிட்ட வந்து காசு கேட்பா. நம்ம ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டு காட்ட வேண்டியதை காட்டிட்டு டாட்டா காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பா. நான் எவ்வளோ பேருக்கு இப்படி கொடுத்து பார்த்துருப்பேன். பரட்ட பத்த வச்சிட்டியே, அவன் கிடக்குறான் விடு நண்பா. ம். நீ ஜமாய் ஆளும் மண்டை. ஷபா, என்னடி இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? ஹவுஸ் ஓனர் ஏதாச்சும் வீட்டு வாடகை கேட்டாங்களா? சரி, 1 வீக்ல salary வந்துடும், கொடுத்துடலாம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. இல்லடி, ஹவுஸ் ஓனருக்கு ஏதோ அர்ஜென்ட் போல, அதான். அப்படியா? சரி, ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுவோம். ம். ஹலோ. டே மௌனிதா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ம். சொல்லு, என்ன விஷயம்? சேலரி வர 1 வீக் ஆகும். வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். எனக்கு ஒரு 10,000 ஜிபி பண்ணுறியா ப்ளீஸ்? ஹே, இது கேட்டி தயக்கம், நான் பண்ணுறேன். தேங்க்யூ பேபி. தேங்க்ஸ் மட்டும் தானா? வேற என்னடா வேணும்? அதான் கிஸ் கொடுத்துட்டல. நீ கேட்காமலே கொடுத்துட்ட, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ் வீடியோ கால் வரியா? உன்னை பார்க்கணும். ஏய், நீ எப்படி பாப்பேன்னு எனக்கு தெரியும்டா, ஆதிவாசி. வேணாண்டா, எல்லாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான். சரிடி, பட் உன்னை பார்க்கணும் போல இருக்குடி. ஓகே ஓகே, வெயிட், நான் வரேன். நான் எப்படிடா இருக்கேன்? சூப்பரா ரசனையா இருக்க. உன்னை ரசிச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கு. டேய், நிஜமாவாடா? ம்ஹும். நீ ரொம்ப செம்ம ரொமான்டிக் மூட்ல இருக்க போல. ஹே, அப்படியெல்லாம் இல்லடா. பொய் சொல்லாதடி, உன் கண்ணில் தான் தெரியுது. உன் லிப்பை துடிக்கிறத பார்க்கும்போது சும்மா ஜிவ்வுன்னு ஏறுதுடி. உன் நெத்தில இருந்து வர கழுத்து வழியா கீழே இறங்குற வேர்வை துளி என்ன ஒரு மாதிரியா கொள்ளுதடி. ப்ளீஸ், நான் உன்னை முழுசா பார்க்கணும்டி. வேணாண்டா, எனக்கு எப்படியோ இருக்கு, ப்ளீஸ்டா. சரி, ஓகே, உனக்கு விருப்பம்னா வீடு பரவாயில்ல. ஹே ஹே, ஃபீல் ஆகாத. சரி சரி, ஒரு தடவை தான், மறுபடியும் கேட்கக்கூடாது, ஓகேவா? ஓகே. நானும் உன்னை பார்க்கணும்டா. எப்படி இவ்வளோ ஆசை வச்சுக்கிட்டு எப்படி உன்னால நார்மலாக இருக்க முடியுது?
நீ வேணா பாரு, அவளே உங்ககிட்ட வந்து காசு கேட்பா. லம்பாக ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டு காட்ட வேண்டியதை காட்டிட்டு டாட்டா காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பா. என்ன புள்ள ஒரு மாதிரியா இருக்க? என்ன காசு கேட்டாளா? நீயும் கொடுத்தியா? அப்போ காட்டிட்டாளா? நீ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கும்போதே நினைச்சேன்டா, ஃபுல்லா பார்த்துருப்ப போல. இப்போ புரிஞ்சுக்க, காதல் கீதல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. காசுக்காக காமமும் விற்கப்படும். என் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னல, இப்போ நடந்துச்சு பார்த்தல. டேய், இன்னுமாடா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க? நீ காசு கொடுத்த, அவ காட்டினா. இன்னும் கூட கொஞ்சம் காசு கொடுத்துருந்தா அவன் கூட மேட்ரே பண்ணிட்டு போயிருப்பாடா. இதெல்லாம் ஒரு காதலாடா? தட்டி விடுறா. ஹேய், நீ எதுக்கு இப்போ அவன் அடிச்ச? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? காசு கொடுத்த, நீ காமிச்ச. இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தா படுத்துட்டு போயிருப்ப. என்னடா இப்படி பேசுற? உன்னை லவ் பண்ணதுனால தானடா எல்லாத்தையும் காட்டுன. நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், நீ தானடா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. என்ன ட்ரிகர் பண்ணி நீ என்ஜாய் பண்ணிட்டு இப்போ என்ன ப்ளேம் பண்ணா எப்படிடா? போடி அவசாரி. ஆமாடா, அவத்துக்கு அமைச்சல நான் அவசாரி தான்டா. சரி, அவத்துக்கு அமைச்ச நான் அவசாரினா அவக்கு சொன்ன நீ என்ன அவதார புருஷனா? அது என்னடா, கற்பனா பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா? ஏன் உங்க எல்லாருக்குமே இருக்காதா? இந்த உடம்பு உனக்கு தானே நான் நம்பினேன்டா. நீ என்ன பார்த்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பியோ யாருக்கு தெரியும்? அன்னைக்கு சீதா மட்டும் சந்தேகப்பட்டிருந்தா இந்த அவசாரி தெவிடியா இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்திருக்காதுல. நீ என்னடா என்ன வேணான்னு சொல்றது? நான் சொல்றேன், நீ எனக்கு வேண்டாம். என்ன வேண்டி மச்சி? வா டேய் பாடு, உன் பொம்பளை சொக்குக்கு என் பணம் தான் கிடைச்சதா? வாடி வா. டேய் மச்சி, உண்மையான லவ் போலடா. அப்ப இது கண்டுபிடிச்சேன். அப்ப நீ நம்மளாம் ஒரே இனம்டா. இந்த பொம்பளை சொக்கால நம்ம பொழப்பே போச்சு. வா போய் பொழப்ப பாப்போம். நான் உன்னை காணவடா. நீ எனக்கானவ தாண்டி.